மூத்த அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மூத்த அமைச்சரா இளைய அமைச்சரா என்பதல்ல, மக்களுக்கு. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தையாறு அணை தூர்வாரி பல ஆண்டுகளாக இந்த பகுதியின் நேரடி மற்றும் ஆயக்கட்டு மூலம் பயன்பெறும் அனைத்து கிராமங்களும் பெருவாரியாக அதிகமாக பாதிக்கப்படுவதால் இந்த அணையை தூர்வார மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, மூத்த அமைச்சரா இளைய அமைச்சரா என்பதல்ல, மக்களுக்கு பயன்பட வேண்டுமானால் தூர்வாரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்ருட்டி தொகுதி பகண்டை, பெரிய பகண்டை, சின்ன பகண்டை, குமாரமங்கலம், தொரப்பாடி, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 4 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன். இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களையும் தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன். அதனால மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கு மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் நாங்கள் மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை. மக்களின் துன்பத்தை, துயரத்தை, வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் சுவர் எழுப்பி தருவார்கள் என்று கேட்டு அமர்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி. அவ்வளவுதான். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டவுடனே இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்குறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து, ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. 4 வருஷமா நிதி இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை. அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துறிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. தடுப்பணை கோணலூர்ல தடுப்பணை கொடுத்துருந்தாங்க. ஆமா, சொல்லிட்டு அது கட்டல. இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றார். இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேன். இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும்.